பாஸ் லேண்ட பார்த்து கரெக்ட்டா வாங்குறதே ஒரு சாதனைன்னு பார்த்தா, அதுக்கப்புறம் சோதனை மேல சோதனையா இருக்கே! என்னடா எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே ரேண்ட் செஷனோட ஸ்டார்ட் பண்ற? பின்ன கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடியா இருந்தா எப்படிப்பா? ரைட்டு, இத நிப்பாட்டு. போடுடா அந்த இன்ட்ரோ பாட்டு. அனைவருக்கும் வணக்கம். Welcome to the Akidas Show, and this is episode number 8. மண்ணு மணக்குற மல்லிகை பூ மதுரை குலுங்க குலுங்க. ஸோ எபிசோட் 8 மண் வாசனை. What a wow! சரி, ஃபர்ஸ்ட் நம்ம எபிசோட் எதை பத்தின்னு தெரியுமா? லேண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய சில விஷயங்கள். வாங்கியாச்சு, இப்போ பார்க்க போறோம். ஓகே, உடனே லேண்ட் சர்வேயோட ஆரம்பிச்சலாம். லேண்ட் சர்வே பண்ணி அதோட பவுண்டரிஸ் எல்லாமே டிஃபைன் பண்ணி ஃபைல் பண்ணணும். அது ஆல்ரெடி வந்து உங்க லேண்ட் வந்து நீங்க சர்வே பண்ணும்போது யாராச்சும் உங்க இடத்துல ஆல்ரெடி என்க்ரோச் பண்ணிருக்காங்களா, இல்ல நீங்க வேற யாராச்சும் லேண்ட் சேர்த்து எடுக்கிறீங்களா சர்வே அப்போ, அப்படிலாம் நீங்க பாத்துக்கணும். அந்த மண் எடுத்து டெஸ்டிங்க்கு குடுத்துருவோம். அவங்க சொல்லுவாங்க, இது ஃபிட் ஃபார் பில்டிங்கா, இல்லன்னா என்ன மாரி ஃபவுண்டேஷன் போடணும், அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு முதல்ல நீங்க வந்து எவ்வளவு ஹைட்டுக்கு கட்டுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் அந்த சாயில் டெஸ்டிங் படி நீங்க ஃபவுண்டேஷன் போடணும். சோ எவ்வளவு ஹைட் போகணும்ங்கிறதுக்கும் நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கு. சோ நீங்க இருக்கிற ஏரியாவை பொறுத்து, நீங்க இருக்கிற லொக்காலிட்டியை பொறுத்து எவ்வளவு செட்பேக் விடணும். செட்பேக்னா என்ன? செட்பேக்னா, அதாவது உங்க லேண்டோட ஒரு ஆஃப்செட் மாரி. எல்லா சைட்லயுமே ஒரு டிஃபைன்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ் நீங்க விடணும். கண்டிப்பா. அதாவது ஃப்ரண்ட்ல இட் வில் பி மோர். யுவர் சைட்ஸ் அண்ட் பேக்ல இட் வில் பி கம்பேரிட்டிவ்லி லெஸ். பட் எல்லா இடத்துலயுமே ஒரு அரவுண்ட் ஒரு 3 மீட்டர். அகைன் திஸ் வேல்யூ ஆஃப் 3 மீட்டர் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஹைட் ஆஃப் த பில்டிங், யுவர் ரோட் விட்த் அண்ட் அதர் ஃபேக்டர்ஸ். சோ உங்க சைட்ல நீங்க மொத்த சைட்லயும் எல்லாம் கட்ட முடியாது. சைட்டோட பவுண்டரியில இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு தான் கட்டணும். ஸோ நீங்க பார்க்கும்போது பெரிய சைட்டா இருக்கலாம். ஆனா செட்பேக் போகும்போது உங்க சைட்டோட ஸ்பேஸ் நல்ல டிஃபரன்ஸ்ல குறையும். ஆனா இந்த செட்பேக் ஸ்பேஸ்ல வந்து நீங்க பிளான்ஸ் வச்சுக்கலாம். ஆர் யூ கேன் ஹேவ் யுவர் அதர் மூவபிள் ஸ்ட்ரக்சர்ஸா வச்சுக்கலாம், டெம்பரரி ஸ்ட்ரக்சர்ஸ். ஹைட் ரெகுலேஷன்ஸும் இருக்கு. நீங்க வந்து ஏர்போர்ட் கிட்ட இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் ஹைட்லாம் கொஞ்சம் குறைச்சு தான் கட்டணும். இந்த ஃபேக்டர் செட்பேக், ரோட் விட்த், ஹைட் ஆஃப் தி பில்டிங் இதெல்லாம் வந்து இன்டர் டிபெண்டன்ட். எஸ், எஃப்ஐஆர் அதாவது ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. இந்த மாதிரி செட் ஆஃப் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்க பில்டிங்கை நீங்க பிளான் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஏன்னா இது வந்து சிக்னிபிகண்டா சேஞ்ச் ஆகும். and உங்க அப்ரூவலுக்குமே இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் வாங்கி போட்டீங்கிறதுக்காக மொத்த 3000 ஸ்கொயர் ஃபீட்ல நீங்க இஷ்டமாலாம் கட்ட முடியாது. ஃப்ளோர் இவ்வளவுதான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு இவ்வளவுதான் ஃப்ளோர் ஏரியா இருக்கணும் அப்படிலாம் இருக்கு. அண்ட் நீங்க வந்து ஒரு அபார்ட்மெண்டா வாங்கும் போது அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேலபிள் ஏரியான்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா கடைசியில உங்க வீடோட ஏரியா வந்து அதை விட கம்மியா இருக்கும், which is carpet ஏரியா. நீங்க சேலபிள் ஏரியா வந்து கேட்டுட்டு நீங்க போய் பில்டிங்கை பாத்தீங்கன்னா பில்டிங் அதை விட சின்னதா தான் இருக்கும். ஏன்னா அபார்ட்மெண்ட்ஸா விற்கும் போது உங்க கார்பெட் ஏரியா பிளஸ் இந்த கிளப் ஹவுஸ், காரிடோர், லிஃப்ட் இந்த எல்லா ஸ்பேஸையும் சேர்த்து உங்களோட ஒரு பெர்சன்டேஜா தான் சேலபிள் ஏரியா ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. பெருசா இருக்குன்னு பார்த்து வாங்கிடாதீங்க. கார்பெட் ஏரியா எவ்வளோங்கிறத பார்த்து ஓகேவா இல்லையா. சோ நீங்க வந்து எவ்வளவு பிரைஸ் செக் பண்ணும் போதும் அந்த சேலபிள் ஏரியாவோட பிரைஸ் தான் will be given to you. ஸோ சேலபிள் ஏரியாக்கான பிரைஸ் தான் நீங்க கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஹவுஸ் வில் பி இன் டிஃப்ரெண்ட் ஏரியா கால் கார்பெட் ஏரியா. ஸோ இந்த கிளாரிட்டி இருந்தா நம்ம வந்து ஒரு வீட்டை பார்க்கும்போது அப்படியே தெளிவா நம்ம வாங்கலாம், எந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸும் இல்லாம. சரி, இந்த கிளாரிட்டிக்கு முதல்ல எனக்கு ஒரு நைஸ் காத்து, நைஸ் வெளிச்சம் இதெல்லாம் இருந்தா தான் என் மூளை ஒர்க் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம வீட்ல வந்து நம்மளுக்கு இருக்கணும்னா நம்ம வந்து நம்மளோட பெட்ரூம்ஸ், கிச்சன், ஹால் இதெல்லாம் எந்த ஓரியன்டேஷன்ல எந்த டைரக்ஷன்ல ஒரு சைட்ல பிளேஸ் பண்ணணுங்கிற கிளாரிட்டி இருக்கணும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு லைக் ஹாவ் மோஸ்ட் ஆஃப் யுவர் லிவபிள் ஹேபிட்டபிள் ஸ்பேசஸ் டு யுவர் நார்த்
அண்ட் ஈஸ்ட். பிகாஸ் நார்த்லனா ரேடியேஷன் செம்ம கம்மி, நார்த் அண்ட் சவுத். அதாவது நாட்டுல உங்களுக்கு வெயிலோட எஃபெக்ட் வில் பி லெஸ். பர்சனலி ஐ திங்க் இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பில்ட் பண்ணீங்கன்னா ஒரு லாங் டேர்ம்ல த ஹவுஸ் வில் கிவ் யூ பெட்டர் பெனிஃபிட்ஸ். அண்ட் ஆல்சோ டிபெண்டிங் ஆன் த கான்டெக்ஸ்ட். ஸோ சுத்தி உங்களுக்கு 3 சைடு வந்து அபார்ட்மெண்ட்ஸ் ஒரு வீடு இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு எந்த சைடு வந்து அதிகமா வந்து காத்து வருதோ, இப்போ வந்து ஒரு லேண்ட் இருக்கு, சவுத் வெஸ்ட் தான் ப்ரிடாமினென்ட்லி வந்து சவுத் இந்தியால வந்து காத்து வரும். ஸோ உங்க சவுத் வெஸ்ட் சைடுல ஒரு வீடு இருக்குன்னா, செட்பேக்ஸ வந்து நீங்க வந்து பின்னாடி இன்னும் அதிகமா தந்துக்கலாம். ஸோ தட் உங்க வீட்டுக்கு நல்லா காத்து வரும். தென்மேற்கு பருவக்காற்று அதானே? அதே, 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 அதே. அதே மாதிரி உங்க பால்கனி ஸ்பேசஸ் வந்து நீங்க பிளான் பண்ணும்போது காத்தும் வரணும். பட் அதே டைம் நீங்க பக்கத்து வீட்டுக்குள்ள எட்டி பார்க்காத மாதிரியும் இருக்கணும். பக்கத்து வீட்டுல இருக்கவங்க உங்களை எட்டி பார்க்காத மாதிரியும் நீங்க அதை பார்க்கணும். சோ உங்க லேண்ட் நீங்க ஓரியன்ட் பண்ணும்போதும் உங்க வாசப்படி எங்க இருக்கிறது எப்படி இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி உங்க பால்கனிஸ், உங்க விண்டோ ஸ்பேசஸ், அதாவது ஓப்பனிங் டு த அவுட் சைட் ஸ்பேசஸ் பார்க்கணும். எந்த சைட்ல நாய்ஸ் அதிகமா வரும் ஆர் ஸ்மெல், அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் நீங்க அந்த லேண்ட்ல நின்னு நீங்க ஃபீல் பண்ணும்போது யூல் கெட் a better idea of your building. எஸ், எஸ். டெஃபினெட்லி, டெஃபினெட்லி. அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சைடு வந்து டிராஃபிக், நாய்ஸ், ஸ்மெல் இதெல்லாம் அதிகமா இருந்தா, அந்த சைடு வந்து நம்ம இன்னும் வெஜிடேஷன் வச்சு நல்லா பஃபர் பண்ணிக்கலாம். நீ சொன்ன பால்கனிய வச்சு கூட வந்து நம்ம பஃபர் பண்ணலாம். நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் இந்த மாதிரி ஸ்டேர் கேசஸ், டாய்லெட்ஸ் இந்த மாதிரி ஸ்பேசஸ வச்சு வெஸ்ட் சைடு பஃபர் பண்றது. இதெல்லாம் நம்ம பிளான் பண்ணும்போதே பிளான் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். எஸ், அதாவது நீங்க பிளானிங்குள்ள இறங்கும் போது உங்க லேண்டோட இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கே தெரியும் போது நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் கிட்ட சொல்லும் போது யூ கேன் பி லைக், இல்ல இந்த சைட்ல இருந்து அந்த லேண்ட்ல போய் அந்த கார்னர்ல நின்னாலே ஒரே கத்துற சத்தம் கேக்குதுங்க, அந்த மாதிரி ஒரே டிராபிக் சத்தம் கேக்குது, ஆர் இந்த இடத்துல there is some water body that is smelling. இந்த மாதிரி நீங்க சொல்ற அளவுக்கு யூ வில் பி அவேர் ஆஃப் யுவர் சைட். ஸோ அதே மாதிரி சென்னை நீங்க ஹியூமன் பிளேஸ்ன்றனால நீங்க வந்து வாட்டர் பாடிஸ் வைக்காம வீடு கட்டினா இட் கிவ்ஸ் யூ பெட்டர் மைக்ரோ கிளைமேட். எஸ், பிகாஸ் ஆல்ரெடி சென்னை செம்ம ஹியூமிடா இருக்கும். அதுல போய் நீங்க வாட்டர் ஃபால், ஸ்விம்மிங் பூல், ஃபவுண்டைன் எல்லாத்தையும் வச்சீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வேர்க்கத்தான் செய்யும். அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் நம்ம வந்து நம்ம சைட்டை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம கட்டுறோங்கிறதும் ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் தான். ஆல்ரெடி அந்த சைட்ல நிறைய மரம் எல்லாம் இருக்குன்னா we can actually put it to use. இந்த வெஸ்ட் சைட்லாம் கொஞ்சம் நிறைய மரம் இருக்குன்னா அதெல்லாம் வெட்டாம அது உங்க வீட்டுக்கான ஷேடா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அந்த நாய்ஸ் பஃபரா வந்து அதெல்லாம் நீங்களே வந்து அதை பார்க்கும் போதே பிளான் பண்ணி வெட்டுறத வந்து குறைக்கலாம். ஒரு மரத்தை சுத்தி நீங்க வந்து ஒரு கோட்டையாட வச்சு கட்டலாம். சோ இந்த மாதிரி பிளானிங் ஐடியாஸ் வந்து நீங்க ஃபார்முலேட் பண்ணலாம். ஸோ இப்பெல்லாம் வந்து ரூஃப்ல இடிக்கன்னா ரூஃப்ல ஒரு ஓட்டை போட்டு அந்த மரத்தை வளர்க்குறாங்க. ஸோ அந்த சைட்டுக்கு அந்த மரம் தேவைன்னா ப்ளீஸ் ரீடெயின். ஆனா அது பார்க்கவும் நல்லா இருக்கு அந்த வீட்டுக்கு. இட்ஸ் நைஸ். அதாவது அது வந்து அந்த இடத்துல ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸா இல்லாம அதுவே அந்த வீட்டோட ஒரு செம்மையான ஃபீச்சரா மாறின நிறைய வீடு நம்ம பார்த்திருக்கோம். ட்ரூ, ட்ரூ, ட்ரூ. ஸோ உங்க சைட்ல வந்து என்னென்ன இருக்கு அதை நீங்க எப்படி இன்னும் பெட்டரா யூட்டிலைஸ் பண்ணலான்றதும் பார்த்துட்டு ரிமூவ் பண்ணுங்க. ஒன் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இஸ் வைல் பிளானிங் உங்களுக்கு கொஞ்சம் லெவல்டான கொஞ்சம் ஸ்லோப். யூஸ்வலி எந்த சைட்டா இருந்தாலும் அப்படியே பர்ஃபெக்ட் 180 டிகிரிலலாம் இருக்காது. ஸோ உங்க சைட்டோட வந்து ஸ்லோப்பை வந்து நீங்க தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி லோவஸ்ட் லெவல்ல வந்து உங்க ட்ரெயின்ஸ், அந்த மொத்த வீட்டுக்கான ட்ரெயினை பிளான் பண்றது உங்களுக்கு இட்ஸ் லைக் அது நேச்சுரலா அந்த ஃப்ளோ இருக்கும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு யூஸ் எனிதிங் மெக்கானிக்கலாவோ எலக்ட்ரிக்கலாவோ. ஸோ இட்ஸ் நாட் கோனா பி an active way of doing. So it'll be passive. ஸோ உங்களுக்கு எனர்ஜி சேவ் ஆகும். அதாவது ஒரு காலி சைட்ல there are so many things to be noticed. That is what I think is the main point of this whole podcast நினைக்கிறேன். ஸோ லேண்ட் வாங்கின உடனே போய் உங்க நிலத்துல நின்று என்னென்ன இருக்கு இல்ல, என்னத்த நீங்க யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ண கூடாது, எது தேவையில்லை, தேவையில்லாததெல்லாம் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்றது, அதெல்லாம் நம்ம பார்த்து
நம்ம வீட்டுக்கோ இல்ல அந்த கமர்ஷியல் ஸ்பேஸ்க்கோ நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ அத அருமையாக கட்டலாம். நீங்க வந்து இஃப் யூ ஆர் பையிங் அ பிக் பஞ்ச் ஆஃப் லேண்ட், அப்ப அத நீங்க ஃபேஸஸா டெவலப் பண்ணலாம். ஸோ கரெக்ட்டா அந்த லேண்ட எப்படி டிவைட் பண்ணா 2 ஸ்பேஸஸ்க்கும், அதாவது நீங்க 2 பில்டிங் பிளான் பண்றீங்கன்னா, அந்த 2 பில்டிங்க்கும் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எல்லா அமெனிட்டீஸும் ஆர் ஆக்சஸ் எல்லாமே கிடைக்கிற மாரி பிளான் பண்ணணும். சோ நீங்க வந்து அத ஹாரிசான்டலா டெவலப் பண்றீங்களோ, வெர்டிகலா லைக் ஃப்ளோர்ஸ் மேல வந்து நீங்க டெவலப் பண்றீங்களோ, பட் இஃப் யூ ஹேவ் தட் ஐடியா இட்செல்ஃப் அந்த ஃபியூச்சர் டெவலப்மென்ட்க்கான பிளான்ஸையும் மனசுல வச்சு உங்க ஸ்பேஸஸ பிளான் பண்ணுங்க. அத விட ஃபார் லாங்கர் அண்ட் லாங்கர் ஒரு பில்டிங் போகணும்னா, இட் நீட்ஸ் டு பி சஸ்டெய்னபிள். அதாவது திருப்பியும் எவ்ரிவேர் வி கோ வி டாக் அபவுட் சஸ்டெய்னபிலிட்டி. அது என்னன்னா, இட் இஸ் யூசிங் பை யூசிங் மெட்டீரியல்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா லோக்கலி சோர்ஸ்ட் திங்ஸா இருக்கட்டும், ஆர் எந்த வேஸ்டேஜும் ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னா கார்பன் ஃபுட் பிரிண்ட் குறைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே டெக்னிக்கலா சவுண்ட் ஆனாலுமே they're வெரி ஸ்மால் மெஷர்ஸ். ஸோ இந்த ஹோல் எபிசோட் இஸ் அபவுட் ஹவ் யூ கேன் பி அவேர் ஆஃப் யர் சைட். ஸோ இதெல்லாம் தெரியும் போது நீங்க ஒரு பில்டிங்னு பிளான் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி இருக்கோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இது எல்லாமே நம்ம ஒரு நல்ல ஒரு செம்மையான ஒரு வீடு கட்டுறதுக்கான எல்லாத்தையுமே இட் நீட்ஸ் டு. அதாவது அவ்வளவுதான், லேண்ட் வாங்கியாச்சு, லேண்ட்ல எல்லாம் பார்த்தாச்சு, இனி அடுத்து என்ன, ஒரு பயங்கரமான ஒரு பில்டிங்க கட்ட வேண்டியதுதான். அப்ப என்ன நெக்ஸ்ட் எபிசோட்ல நீ என்ன பணத்த தெரியா எனக்கு கட்டுற? இல்லடா, இந்த எபிசோட்ல இருந்து நம்ம ஃபுல்லா பணக்காரங்க ஆகிறோம், கட்டுறோம். சரி, இந்த எபிசோட் ஒரு ஜோக்கோட நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். And that's it for today. Thank you so much. And this is Aarti and Das signing off from the Aarti Das Show. டாடா, பை பை. வணக்கம். இப்ப நான் என்ன அந்த பாட்டை பாடணுமா? இல்ல, எனக்கு புரியல. எனக்கு ஒரே ஷையா இருக்கே.